1993ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரை நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடுகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதிகள் அனைத்தும் சட்டவிரோதமானவை அப்படின்னு உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பு சொல்லியிருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே இந்த ஒதுக்கீடுகள் குறித்து அரசியல் அரங்கத்தில் ஏராளமான சர்ச்சைகள் இருந்தது. இன்றைய நாளிதழ்கள் இவ்வளவு முக்கியமான ஒரு தீர்ப்பை எப்படி போட்டிருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம உரையாடலை தொடரலாம். இருந்து 1993 2010 வரை அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ், ஐக்கிய முன்னணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி எல்லா அரசுகள் செய்த ஒதுக்கீடுகள் அனைத்தும் சட்டவிரோதமானவை அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்குது. ஏறத்தாழ ஏற்கனவே இதே மாதிரியான விவாதங்கள் தான் நடந்துகிட்டு இருந்தது. இப்படின்னா என்ன அர்த்தம்? பல பத்திரிகைகள்ல பல நிபுணர்கள் எழுதின கட்டுரைகள் எல்லாம் இதே கருத்தை ஏற்கனவே வெளிப்படுத்திய மாதிரி இருந்தது. அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது? ஏன் அனைத்து ஒதுக்கீடுகளும் சட்டவிரோதமானவைங்கிற நிலைக்கு உச்சநீதிமன்றம் போகுது? அதாவது இந்த தீர்ப்பு என்பது நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான தீர்ப்பை தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, பத்திரிகைகளில் நீங்க பல அறிஞர்கள் எழுதியதுக்கு மேலேயே பாராளுமன்றம் என்பது 2004 11 வரைக்கும் தான் சிஏஜி அறிக்கை என்பது கொடுத்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் பாரதிய ஜனதா கட்சி அமர்க்களம் பண்ணி பாராளுமன்றத்தில் விவாதிக்கவே விடலை இந்த பிரச்சனையை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், 2004க்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் விவாதத்துக்கு வந்துவிடும் என்ற அச்சத்தினால்தான் அது விவாதிக்கப்படாமல் அந்த ஒரு முடக்கத்தை செய்தார்கள். அப்போ தொடர்ச்சியாக வாதிக்கப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் முன்வைக்கப்பட்ட பொழுதும் பாராளுமன்றத்தை நடத்த விடலை. அதே 2004க்கு முன்னாடி அது கொண்டு போக வேண்டும் என்ற பல கட்சியினுடைய கோரிக்கைகள் என்பது புறக்கணிக்கப்பட்டது. அந்த பிரச்சனை என்பது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பால் 93ஆம் ஆண்டிலிருந்து ஒட்டுமொத்தமான ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்போ 208 கோல்ட்ஃபீல்டு அங்கே இருக்கக்கூடிய நிலக்கரி படுகைகளும் நீங்கள் சட்டவிரோதமானது, ரொம்ப சட்டவிரோதமான முறையில் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை மீறி செயல்படக்கூடிய விஷயம். சட்டம் என்பது எப்படி உருவாக்கப்பட்டது அடுத்த விஷயம். ஆனால் சட்டத்தை மீறி செயல்பட்டிருக்கா என்பது ஒரு முக்கியமான தீர்ப்பு. ஆகவே இது நீங்கள் மக்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம். அடுத்து என்னன்னு சொன்னால், அப்படின்னா இதில் நிறைய ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது, சட்டவிரோதமான விஷயமாக அதில் சலுகை செய்யப்பட்டிருக்கிறது, தன்னிச்சையாக எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கிரீனிங் கமிட்டி எப்படி செயல்பட்டிருக்கின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. ஆகவே இது சட்டவிரோதமானதுக்கு பின்னாடி சட்டவிரோதமான செயல்களை செய்தவர்கள் யார் என்ற விஷயமும் இதுக்கு பின்னாடி இருக்கு. இல்லை, 1991 நரசிம்மராவ் ஆட்சி வந்த பிறகு புதிய பொருளாதார கொள்கை, அதனால் ஏற்பட்ட வளர்ச்சி, அதை ஒட்டி நிலக்கரி சுரங்கத்து தேவையான ஒரு கோரிக்கைகள் 93 98 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை 93 நிலக்கரி சுரங்கங்கள் தனியார் கொடுக்குறாங்க. 93 98 வரைக்கும் ஒரே ஒரு நிலக்கரி சுரங்கம் தான் தனியாருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 98 2004 33 நிலக்கரி சுரங்கங்கள் தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி காலத்திலே வழங்கப்பட்டன. பத்திரிகை விளம்பரம் கிடையாது, அது வெளிப்படைத்தன்மை கிடையாது. ஆனால் 2004க்கு பிறகு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி வந்ததும் பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்து அது இன்னும் டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படைத்தன்மையோடு அந்த ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று முயற்சி செய்யப்பட்டு அதுக்கப்புறம் நிலக்கரி ஒதுக்கீடு சுரங்கங்கள் கொடுத்தாங்க. நீங்க அந்த 33 ஒதுக்கீடுகளை வெளிப்படைத்தன்மை இல்லாதவைன்னு சொல்றீங்க. ஆனா அந்த என்டையர் பீரியட்ல நடந்த அவ்வளவுமே வெளிப்படைத்தன்மை இல்லாதவை இல்லவே இல்லை. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் 2004 2008 வரைக்கும் இருந்த நிலையும் 2004க்கு முந்தி பாஜக ஆட்சி காலத்தில் இருந்த நிலையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது விளம்பரமே கிடையாது. பத்திரிகை யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எந்த முறையும் நடைமுறையும் பின்பற்றப்படல. அதற்கு பிறகு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா கோபனா சுட்டி காட்டுற விஷயம் இதுக்கு அடிப்படையான விஷயத்துக்கான கேள்விக்கு தான் இட்டு செல்லுது. நீங்க கோல் மைன்ஸ் நேஷனலைசேஷன் ஆக்ட் 1973 அதை 93 திருத்துறீங்க. ஆமா, திருத்தி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுறீங்க. தனியாருக்கு கொண்டு வருகிறதுக்கு அந்த திருத்தமே இந்திய அரசமைப்பு சட்ட பிரிவு 39 பிரிவு பி உட்பிரிவுக்கு எதிரானது அப்படிங்கிற வாதத்தை முற்றிலுமாக எல்லா அரசுகளும் அல்லது முழுக்க நாடாளுமன்றமே
அதுக்கு விரோதமானது, அந்த அரசமைப்பு சட்டத்தின் வழிகாட்டும் கொள்கைகளுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு துணை போயிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நாடாளுமன்றமே துணை போயிருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? நீங்களும் அதுல பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி அல்லது பார்லிமெண்ட்? இல்ல அந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம் என்பது இவங்க முயற்சி பண்ணீங்க வந்து அந்த காலத்தில் செய்த சட்ட திருத்தம் என்பது நீங்க வந்து தனியாருக்கு விடுவதற்கான ஒரு தேவை வருகிறது என்ற சூழலை வைத்து ஏற்கனவே இருக்க தேசியமயமாக்கப்பட்ட அந்த 73ஆம் ஆண்டுகளில் தேசியமயமாக்கப்பட்டதை மாற்றுவதற்கான ஒரு முயற்சிகளில் ஒன்று. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, தொடர்ச்சியாக நீங்க வந்து 2000 ஆண்டும் பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் தலைமையில் அது ஒரு தேசியமயமாக்க சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அது அப்படியே அந்த வரையறையோடு நின்று போச்சு. தொடர்ந்து எதிர்ப்புகளால் கொண்டு வர முடியவில்லை. அதுக்கு தான் அவங்க புது வழி கண்டுபிடித்தது. இது என்ன வழின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று குறுக்கு வழியில் மற்றவர்களை அனுமதிப்பதற்கான நோக்கம்ங்கிறது ஏற்கனவே சட்டத்துல வரையறை செய்யப்பட்ட விஷயம். அதாவது மின்சாரம், இரும்பு, எஃகு, சிமெண்ட், கடைசியாக கொண்டு வந்தது சிமெண்ட். 96ல கொண்டு வந்த திருத்தத்தின்படி சிமெண்ட். இந்த தயாரிப்புகளுக்கு மட்டும்தானே நீங்க நிலக்கரி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேறு வகைகளுக்கு போற அதுதானே இப்ப பிரச்சனை. நீங்க வந்து அந்த அப்படி கொண்டு வருவதே என்னன்னு சொன்னா, நீங்க அந்த மாதிரி கொண்டு வந்த எந்த நோக்கமும் நிறைவேறவில்லை. முதல்ல அப்படி கொண்டு வந்ததே தவறு. இந்த மாதிரி வந்து மிக முக்கியம். நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல இந்த 7 முறை எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து அடிப்படையான விஷயத்தை கேள்வி கேட்டிருக்காங்க. 7 முறையால அரசுக்கு இழப்பு, நோக்கம் என்னன்னு 7 முறையால அரசுக்கு இழப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக படல. ஏன்னா ஏலத்துக்கு விடலங்கிறது ஒரு பெரிய சார்ஜா? அது வந்து ஏலத்துக்கு விடுற மாதிரி நீங்க வச்சிருந்தீங்கனாலும் கார்டல் வச்சு காலி பண்ணி. அதுதான் நீங்க இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நான் இந்த 93ஆம் ஆண்டு கொண்டு வந்த சட்ட திருத்தம் என்பது ஏற்கனவே தேசியமயமாக்கப்பட்ட பிற்பாடு அதை தனியாருக்கு கொடுப்பதற்கான ஒரு முயற்சிகளில் ஒன்றுதான் அது. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு சொன்னா, அதில் இந்த அளவுக்கு ஊழல் நடப்பதற்கும் தேசத்தினுடைய சொத்து இழப்பு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது. இல்ல இன்னொரு என்ன நோக்கத்துக்காக தேசியமயமாக்கப்பட்டது? 73ஆம் ஆண்டு என்ன நோக்கத்துக்காக தேசியமயமாக்கப்பட்டது? இயற்கை வளங்கள் என்பது குறிப்பாக மக்களுக்கு சொந்தமானது. ரெண்டாவது, அது ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாத நிலக்கரி. ஒரு மரத்தை நடுற மாதிரி ஒரு மரத்தை வெட்டினா 10 மரத்தை நடுங்கின்ற பிரச்சனைக்கு இடம் இல்லை. அது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது ஒண்ணு. இரண்டாவது, நீங்க வந்து தொழில் வளர்ச்சிக்கு சிறு தொழில், நடுத்தர தொழில்களுக்கெல்லாம் நீங்க அரசிடம் இருந்தால்தான், பொதுத்துறையிடம் இருந்தால்தான் இது சமமாக பங்கீடுபட முடியும் என்ற விஷயமும் தேசியமயமாக்கப்பட்ட கொண்டு வரும்போது சொன்ன விஷயம். அதையெல்லாம் மீறியதுதான் நீங்க வந்து 91ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசாங்கம். அடிப்படையை சரியாக புரிந்து கொண்டால்தான் இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 91க்கு பிறகு இந்த கோல் இந்தியா என்கிற பொதுத்துறை நிறுவனம் நிலக்கரி வந்து தேவையை நிறைவு செய்கிற வகையில் அதனால உற்பத்தி செய்ய முடியல. அதனால தொழில்நுட்பம் போதிய அளவில் இல்லை. இருக்கிற நான் சொல்லிடுறேன், போதிய தொழில்நுட்பம் இல்லை. நாட்டுக்கு தேவையான நிலக்கரியை அதனால உற்பத்தி செய்ய முடியல. அதனால வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை இன்றைக்கும் இருக்கிறது. ஆக அதனால தான் தனியாருக்கு அந்த நம்ம அதை கொடுக்கறதுன்னு ஒரு முடிவெடுத்தோம். 93ல இருந்து 98 வரைக்கும் ஒரு நிலக்கரி சுரங்கம். அப்புறம் பாஜக 33 பேர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க 2004 8 வரைக்கும் 59 பேர் கொடுத்துருக்கோம். ஆக தொடர்ந்து நாங்கள் வந்த பிறகு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்துல டிரான்ஸ்பரண்டா வெளிப்படைத்தன்மை வேண்டும்னா பத்திரிகைகள் விளம்பரம் கொடுத்து தேர்வுக்குழு யாரு? அடிஷனல் கோல் செக்ரட்டரி தலைமையில ஒரு தேர்வுக்குழு. அதுல மாநிலத்தினுடைய மூத்த அதிகாரிகள், அப்புறம் கோல் இந்தியா நிறுவன அதிகாரிகள், நிலக்கரித்துறை அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாகத்தான் அது வழங்கப்பட்டது. தேசியமயமாக்கப்பட்டது வந்து நமது வந்து இந்த தேசியமயமாக்கப்பட்டது அது ஒரு நேரத்தில் செஞ்சோம். பின்னால வந்து தனியார் துறையினுடைய ஊக்குவிப்பு, தனியார் துறையுடைய பங்களிப்பு என்பது மிக அவசியமாயிடுது. அல்ட்ரா மெகா பவர் ப்ராஜெக்ட் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் நிலக்கரி கொடுக்கணும் குறைந்த விலையில. ₹1.61 ₹2 மின்சாரம் வேணும்னா தனியார் துறையை ஊக்குவிக்கணும், வேற வழியே கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லிடுறேன், 59 நிலக்கரி சுரங்கங்கள்ல 4 சுரங்கங்கள் தான் காங்கிரஸ் ஆளுகிற மகாராஷ்டிரா மாநிலம். மீதி சத்தீஸ்கர், அப்புறம் வந்து ராஜஸ்தான், ஒரிசா போன்ற மாநிலங்கள் தான் அந்த நிலக்கரி சுரங்கம் இருக்கு. மாநில அரசினுடைய தயவும் ஒப்புதலும் இல்லாமல் எந்த நிலக்கரி சுரங்கத்தையும் மத்திய தேர்வுக்குழு செய்ய முடியாது. நீங்க ரொம்ப சிம்பிள், ஏலத்துக்கு விடுறது இல்ல, அரசுக்கு இழப்புங்கிற குற்றச்சாட்டுகளை தாண்டி இப்போ வந்து ரொம்ப அடிப்படையாக இன்னொரு கவர்ச்சிகரமான காரணியை முன்னிறுத்தி தப்பிக்கிறதுக்கான முயற்சியில அரசு ஈடுபடுது. அதை இப்போ கோபண்ணா வெளிப்படுத்துறாரு. மாநிலங்களுடைய கோரிக்கை இதுல ஒரு முக்கியமான காரணம். நீங்க நாங்க மாட்டோம்னு சொன்னா
மாநிலங்கள் எங்களுடைய உரிமைகளுக்கு எதிராக ஆமா, அரசு எங்களுடைய வளத்தை எதேச்சதிகாரமா நீங்கள் யாருக்கோ செயல்படுகிறது கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சத்தம் மேற்கு போடும். வங்காள சத்தம் போடும். தலைமைச் செயலாளர் அசோக் குப்தா ஏல முறையை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். இல்ல, கடிதம் ரெண்டு விஷயத்தை எழுதியிருக்கிறார். நான் முதல்ல வந்து ஒரு விஷயத்தை, அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கூடுதலா நடந்ததுன்னு பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, கோல் இந்தியாவால முடியலை என்று சொன்ன விவாதம் என்பது தவறானது. கோல் இந்தியாவை முடக்கிய வேலைதான் 91ஆம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடைபெற்றது. இந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலேயே 116 படுகைகளை வேண்டும் என்று கோல் இந்தியா கேட்ட பொழுது கூட 49,000 மில்லியன் டன்ஸ் வரைக்கும் நாங்கள் உற்பத்தி பண்ண முடியும் என்று கேட்ட பொழுது கூட அதை கொடுக்காமல் மறுத்து தனியாருக்கு கொடுத்த வேலைகளை செய்தார்கள். ஆகவே கோல் இந்தியா வந்து சக்தி இல்லை என்று சொல்வதை, அதை முடக்கிவிட்டு சக்தி இல்லைன்னு சொல்வது சரியான தகவல். முடக்கினதுதான். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் இந்த சட்டத்து பிரகாரம் கேப்டிவ் மைன்ஸ் சொல்லக்கூடிய அடிப்படையிலேயே ஒரு நோக்கத்திற்காக உற்பத்தி என்ற முறையில் வரக்கூடியதிலேயே அதிகமான நிலக்கரியை யாருக்கு கொடுக்க வேண்டும்? கோல் இந்தியா கொடுக்க வேண்டும். ஆனா யாருக்கு கொடுத்திருக்காங்க? இப்ப சசன் பவர் ப்ராஜெக்ட் அந்த நிறுவனமே யார்ட்டையும் கேட்கல, அப்படியே அதை வந்து ரிலையன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த சட்டம் மீறப்பட்டவருடைய விஷயத்தை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக மாநில அரசுகளை கேட்டுதான் கொடுக்க வேண்டும் என்ற விஷயங்கள் அமுலாக்கவில்லை. நீங்க ஒரு 1ஆம் தேதி விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் சொல்லி இருப்பதை மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். Takani